ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை என் சுகவாழ்வு துளிர்க்குமா, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுமா, என்னுடைய காரியங்கள் பட்ட மரத்தை போல காய்ந்து போயிருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு துளிர்க்கும். சுகவாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் நம்முடைய சுகவாழ்வை துளிர்க்க விரும்புகிறார். இந்த ஏசாயா 58 அதிகாரத்தில் இந்த 8 வசனத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, யூதாவுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம், கர்த்தருடைய ஜனத்திற்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம். அப்படி அவர் வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையிலே கொடுத்தார்? உபவாசம் பண்ணும் பொழுது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் உபவாசத்தினுடைய ஒரு பகுதியை புரிந்து கொண்டு அவர்கள் உபவாசித்ததை பார்த்து வேதனைப்பட்டு, நீங்கள் உங்கள் வயிற்றுக்கு ஆகாரத்தை கொடுக்காமல் உங்கள் சரீரத்தை ஒடுக்குகிற அந்த உபவாசத்தை குறித்து கர்த்தர் என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி பேசாமல், வேதம் சொல்லுகிறது உகந்த உபவாசம், ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 58 அதிகாரத்தினுடைய 6 வசனத்தை மாத்திரம் வாசிக்க கேட்போம். அவிழ்க்கிறதோ, அக்கிரமத்தினுடைய கட்டுகளை அவிழ்த்து விடு, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதோ, நுகத்தடிகளின் இறுக்கத்தை தளர்த்தி விடு, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதோ, சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதோ. யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை விடுதலையாக்கி விடு, யாரெல்லாம் நுகத்தடிகளை பூட்டியிருக்கிறார்களோ அவர்களை உடைத்து போடு. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதோ, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்துக்கிறதோ, உன் மாம்சம் ஆனவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம் என்று எழுதல, எனக்கு உகந்த உபவாசம். என்னைக்குமே கர்த்தர் எனக்கு ஏற்ற பரிசுத்தம், லேவியர் புத்தகத்தில் சொல்றாரு, எனக்கு ஏற்ற பரிசுத்தம். ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பரிசுத்தத்தின் அளவுகோலாக பார்க்குறான். சரீரத்தை ஒடுக்குவதை பரிசுத்தம்னு நினைக்கிறான், தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக்கொள்வதை பரிசுத்தம்னு நினைக்கிறான். சில பேர் பாருங்க, சாட்டை எடுத்து தங்களை அடிச்சுக்குவாங்க, கடவுளுக்கு நேர்ச்சை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிழிச்சு ரத்தத்தை வெளியே விடுவாங்க. இப்படிலாம் செஞ்சு அவர்களுக்கு ஏற்ற, கடவுளுக்கு ஏற்றபடி தாங்கள் வாழுகிறதாக அவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்க சொல்லியிருக்கிறார் லேவியர்ல. இங்கே சொல்றாரு, எனக்கு ஏற்ற உகந்த உபவாசத்தை நீங்கள் அனுசரிக்கணும்னா நீங்கள் அக்கிரமத்தின் கட்டெல்லாம் அறுத்து விடணும், நுகத்தொடியின் பிணையல்களெல்லாம் நெகிழ விடணும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கணும், சகல நுகத்தடிகளையும் நீங்கள் உடைத்து போடணும். ஃபஸ்ட்டு நல்ல கவனிங்க, நமக்குள் இருக்கிற தவறான காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக சரி செய்வதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நமக்கும் இருக்கிற காரியத்தில் நாம் எதிலே சரியா இல்லையோ அதை சரி செய்யணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மால் சிலர் கட்டப்பட்டிருப்பாங்கல்ல, அல்லது நம்மை சுற்றி இருக்கிற கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விடுதலையின் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது. மூன்றாவது, ராஜரீக பிரமாணத்தின் அடுத்த பகுதியாகிய மற்றவர்களுக்கு, பசியுள்ளவனுக்கு ஆகாரம், வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம், சிறுமையானவர்களுக்கு வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிற காரியம், இப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு நான் செய்யக்கூடிய காரியம், இந்த மூன்றையும் கர்த்தர் தெளிவா யூதா ஜனங்களுக்கு சொல்றாரு. நீ ஓன்ட்ட இருக்கிற எல்லா விதமான அக்கிரமத்தையும் சரி செய், நுகத்தடிகளை, உனத்தில் இருக்கிற எல்லா நுகத்தடியும் உடைச்சு போட்டு மற்றவங்களுக்கு இருக்கிற நுகத்தடியை உடைத்து போடு, மற்றவர்களுக்கு ஒரு விடுதலை ஊழியத்தை செய்வதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லிவிட்டு, அது மாத்திரமல்ல, நீ
மற்றவனுக்கு ராஜரிக பிரமாணத்தில் இருக்கிற அந்த 2ஆம் பகுதியாகிய பிறர் அன்பு, சொந்த சகோதரனை நேசிக்கிற காரியம், பிறனை நேசிக்கிற காரியம், அவனுக்கு வஸ்திரத்தை கொடு, ஆகாரத்தை கொடு, இதெல்லாம் சொல்லிட்டு அதுதான் உகந்த உபவாசம்னு சொல்கிறார். ஆமென். அப்படி நீ செய்தினா உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஆமாம், என் வாழ்க்கை துளிர்க்கணும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், நன்மை வேண்டும், நான் நினைத்த காரியத்தின்படி எனக்கு ஒரு உயர்வு வேண்டும், மேன்மை வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையில் அவைகள் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தரை அவருடைய பிரமாணத்தின்படி, விருப்பத்தின்படி, அவருடைய எதிர்பார்ப்பின்படி தேடாமல் இருப்பது தான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ எதிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எதிலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டும்? வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. லேவியின் குடும்பத்தில் உள்ள ஆரோன் என்கிறவனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. எப்போ ஆரோனின் கோல் துளிர்த்தது அதை தான் நீங்கள் பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க, சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயரின் மகன் கோராகு. இந்த கோராகு என்ன செய்கிறான்? வேதம் சொல்லுகிறது, ரூபன் வம்சத்தில் இருக்கிற தாத்தானையும் அபிராமையும் இப்படி பலரை கூட்டிக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து ஒரு பெரும் கூட்டத்தை விரோதமாய் திரட்டி கொண்டு வந்து, கர்த்தர் உங்களிடத்தில் மாத்திரம்தான் பேசுவாரா, எங்களிடத்தில் பேச மாட்டாரா? நாங்கள் இந்த பணிவிடைக்காரனுடைய லேவி உடன்படிக்கையில் ஆசாரியத்துவ பட்டத்தில் நாங்கள் போய் நிற்கக்கூடாதோ என்று சொல்லி ஆரோனுக்கென்று தேவன் பிரத்யேகமாய் கொடுத்த ஆசாரியத்துவ அழைப்பின் பேரிலே அவர்கள் விருப்பம் கொண்டு அதன் மேல் பொறாமை கொண்டு அதை கவர்ந்து இழுக்கும்படி அவர்கள் ஆரோனோடு போராடுகிறார்கள், மோசையோடு போராடுகிறார்கள். அப்படி கோராகின் கூட்டம் மோசையோடும் ஆரோனோடும் போராடின பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒன்றை சொன்னார். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவனுடைய பிரபுக்களிடத்தில், இஸ்ரவேல் புத்திரர்னா யாரு? 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரங்களின் பிரபுக்களோட பேசி, அந்த 12 கோத்திரத்தின் பிரபுக்களும் அவரவர்கள் தங்களுடைய பெயர்களை ஒரு வாதுமை குச்சி, அதுக்கு பேர் என்ன? வாதுமை குச்சி. வாதுமை குச்சி மேலே பேர் எழுதுப்பா. வாதுமை குச்சி எடு. யூதா தான் பேர் எழுதட்டும், ரூபன் தன்னுடைய பேர் எழுதட்டும், இசக்கார் தன்னுடைய பேர் எழுதட்டும், லேவி தன்னுடைய பேர் எழுதட்டும். இப்படி எல்லாரும் பேர் எழுதி கொண்டு வந்து சாட்சி ஆகமத்துக்குள்ளே வச்சிருவோம், சாட்சி பெட்டிக்குள்ளே வச்சிருவோம், சாட்சி பெட்டிக்குள்ளே வைப்போம். சாட்சி பெட்டியில் என்ன இருக்குது? எங்கே சாட்சி பெட்டி வைக்கப்படும்? தேவ பிரசன்னத்தில் வைக்கப்படும். மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அந்த சாட்சி பெட்டி வைக்கப்படும். தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக அந்த சாட்சி பெட்டி வைக்கப்படும். அப்படி சாட்சி பெட்டியில் வைப்போம். அப்படி சாட்சி பெட்டியில் வைக்கும் பொழுது 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். போதும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென். நீங்க கொண்டாந்து இந்த வாதுமை குச்சியை கொண்டு வந்து சாட்சி பெட்டியில வைங்க. அப்பொழுது கர்த்தராகிய நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன நடந்துச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே வாசித்ததை போல என்ன நடந்துச்சு? எல்லாருடைய கோலும் வைக்கப்பட்டதா. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களோடு இருந்தது. அந்த கோல்களை எல்லாம் மோசேஸ் 7ஆம் வசனத்தில் சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தார். 8ஆம் வசனத்தில் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். நல்லா கவனிங்க, சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசிக்கிறார். அப்பொழுது என்ன நடக்குது? லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோனின் கோல் என்ன செஞ்சிருச்சு? துளிர்த்துச்சாங்க. ஆமென். கர்த்தர் ஒரு யோசனையை சொன்னார்.
ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 5:4 வாசிக்க கேட்போம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டோட ரெஃபரன்ஸை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் காண்பிக்கிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டோட அழைப்புலாம் முடிஞ்சிருச்சுங்க, புதிய ஏற்பாட்டில் பிழைப்பு தாங்க. அப்படிதான் நடக்குது. இப்போ எல்லா ஊழியத்திலும் யார் யாரெல்லாம் அழைப்பு இல்லாதவனோ, யார் யாரெல்லாம் அழைக்கப்படாதவனோ. இன்றைக்கி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். சிவகாசியில் யாரோ ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் சர்ச்சு நடத்துகிறாராம், பிஸ்னஸில் ஜெயிச்சிட்டாராம், சர்ச்சிலையும் பயங்கரமாக ஜெயிச்சிட்டாராம். ஆமாம், அவருக்கு மதியான சாப்பாடை போடுறதுக்கு பிஸ்னஸ்லேருந்து காசு வரும், ஈஸியாக போட்டுருவார். ஆனால் ஒரு போதகரால் வாரம் வாரம் சோறு போட முடியுமா? சோறு போட முடியும். சோத்துக்கு கூடுற கூட்டத்தெல்லாம் கணக்கிலே வைக்கக்கூடாது, உபவாசத்துக்கு கூடுற கூட்டத்தை தான் கணக்கில் வைக்கணும். அல்லேலூயா, ஆமென். இங்கே இருக்கிற யாருக்குமே சோத்து பஞ்சம் இல்லை. கர்த்தர் நம்மளை நல்லா வச்சுருக்கிறார், அப்படி தானே? அல்லேலூயா. நாம் 400 பேருக்கு சாப்பாடு போடுவோம், 4 பேருக்காவது சாப்பாடு போடுவோம். நமக்கு எவனும் சாப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை, அதை கர்த்தர் அறிவார். இப்போ ஊழியத்திற்கு அழைப்பே இல்லை. இந்த வசனம் ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டும் என்கிற இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா? இப்போ எபிரேயர் 5:4 புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகமா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகமா? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகம். இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையே நீங்கள் கனெக்ட் பண்ணுங்களேன். யார் யாரெல்லாம் அழைப்பு இல்லாத ஆளோ, ஒன்று வசதி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வேத அறிவு இருக்கும். ஃபஸ்ட்டு வசதி இருக்கும், வேலை இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், இல்லைன்னா நல்ல ஒரு டிக்னிஃபைடு ஜாப் அண்ட் எஜுகேஷன் இருக்கும், இல்லைன்னா நல்ல ஒரு வசதி இருக்கும். இந்த 2 காரியத்தை பிடிச்ச ஆளுங்க கொண்டு வந்து இன்றைக்கி அழைப்பு இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? இது ஆரோனை போல அழைக்கப்படவே இல்லாமல் வெறும் கனத்துக்காக. இதுக்கு பணம் தேவையில்லை, கனம்தான் தேவை. இன்றைக்கி சபையையும் ஊழியங்களையும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். தயவுசெய்து இதுவும் யூடியூப்பில் போகும், நம்ம செய்தியை கேட்குற கொஞ்சம் பேராவது யாராவது அப்படி சபையில் தலைமைத்துவத்தில் இருந்தால் தயவுசெய்து தலைமைத்துவத்தில் இருந்து போய்விடுவது நல்லது. ஆமென், ஹல்லேலூயா. இவர்களாலே திருச்சபைக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைப்பதில்லை, ஒரு பிரயோஜனமும் வருவதில்லை. அவர்களெல்லாம் மேனேஜராக ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, ஃபண்டை நல்லா ரெடி பண்ணுவாங்க. அப்புறமா நல்லா ஃபண்டை ரெடி பண்ணி சர்ச்சுக்கு கட்டடம் கட்டுவாங்க, இடத்த வாங்குவாங்க, வருகிறவர்களுக்கு உணவு கொடுப்பாங்க. சில சர்ச்செல்லாம் லோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புதுவிதமாக இருக்குது. சர்ச்சில் லோன்லாம் கொடுக்குறாங்க, பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் நடக்கும். ஆனால் சர்ச்சில் ஆத்துமாதாயம் நடக்காது, ஆண்டவருடைய கிரியே நடக்காது, ஒரு பிசாசு ஓடாது, ஒரு வியாதி சுகமடையாது. மனிதர்களோடு கர்த்தர் முகமுகமாய் ஞாயிற்றுக்கிழமையானால் பேசுகிற சத்தத்தை ஆடுகள் கேட்காமல் அவைகள் காதுகளெல்லாம் அடைக்கப்பட்டு இருதயம் எல்லாம் சூம்பி போய் நொந்து போய் உடைஞ்சி போய் இருக்கும், காயங்கட்டுதல் இருக்காது. பிரியமானவர்களே, எல்லாருடைய கோல்களையும் கொண்டு போய் அவன் சாட்சி பெட்டிக்குள்ளே வைக்கிறான். மறுநாள் வந்து பார்க்கும்போது தேவனால் அழைக்கப்பட்டவன் எவனோ, தெரிந்து கொள்ளப்பட்டவன் எவனோ, அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னதை போலவே ஆரோனின் கோல் துளிர்த்து வெறும் குச்சி பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, நம் மேலே என்ன அபிஷேகம் இருக்கிறதோ அதை துளிர்க்க செய்கிறவர். நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கென்று ரோம நிருபத்தில் இருக்குது, உற்சாகப்படுத்துகிறவன் உற்சாகப்படுத்துவதிலும், கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறதிலும், போதிக்கிறவன், ஹல்லேலூயா,
நீங்கள் என்ன வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஐயா, நான் பிரசங்கிக்கிற வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை தொழில் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு உற்சாகத்தின் ஆவி, பர்னபாவின் அந்த குணாதிசயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கிற அளவு கடந்த ஒரு ஏக்கம், விருப்பம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். எப்படியோ அவைகளுக்கு மேலாக தேவனுடைய அழைப்பு இருக்கிறதை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் சரியாக செய்யும்போது அதில் கர்த்தருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது பூத்து, அது காய்த்து, அது பழங்களை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அந்த ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும், அந்த ஊழியத்தில் ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் கடந்து போவேன். காரணம் என்ன? எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களோ அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் எப்படிப்பட்டவங்களா இருக்குதா? மாறாததா இருக்குதா? அல்லேலூயா. மாறவே மாறாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மாறவே மாறாது. கர்த்தர் உங்களை அழைத்தால் எத்தனை மனிதர்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், ஆனால் அழைத்த அழைப்பு மாறவே மாறாது. அல்லேலூயா. அதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய திட்டத்தையும் அப்பொழுதுக்கு அப்பொழுது மாற்றிக்கொள்ளுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒரு முறை சொன்னார், நான் கேட்டேன், 2 தடவை கேட்டேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, வல்லமை தேவனுடையது. ஆமென். அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தயவு செய்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. எல்லாரும் கீபோர்டு வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, கீபோர்டு கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்க, தப்பு இல்லை. எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறத விட்டுருவோம். அவரவர்களுக்கு தேவன் தந்தவைகளை செய்வதிலே கவனம் செலுத்துவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன், பக்தி விருத்தி செய்கிறவன், போதிக்கிறவன், போதிக்கிறதுலையும் பகிர்ந்து கொடுக்கிறவன். அப்படிதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அது கிருபையின் வரம், கிஃப்ட்ஸ் ஆஃப் கிரேஸ், அவைகள் கிருபையின் வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்து புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது ஆவியின் வரம், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. போட்டு நம்ம ஆளுங்க போட்டு குழப்புன்னு குழப்பி எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு கதம்பஞ்சோறு இன்னைக்கு பரிமாறிட்டு இருக்காங்க திருச்சபையில். அல்லேலூயா. ஆமென். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், டொமோ ஷகரியா புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். உலகில் மகிழ்ச்சி நிறைந்த மக்கள். இவ்வளோ பெரிய புஸ்தகம் எடுத்தா கீழே வைக்க தோணாது. இப்போலாம் நான் புத்தகம் வாசிக்கிறது இல்லாமல் போயிடுச்சு. நானும் முயற்சிக்கிறேன், முடியலை. கட்டாயம் நான் திருப்பி எடுக்கணும்னு, மனம் திரும்பணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புத்தகம் வாசிக்கிற ஆவியை மீண்டும் எனக்கு தாங்க. புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அல்லேலூயா. ஆமென். வீடியோ பார்த்து நீங்கள் ஒன்றுமே கற்றுக்க முடியாது, ஆனால் புஸ்தகம் வாசி நிறைய கற்றுக்கலாம். அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த டொமோ ஷகரியான் என்கிறவர் ஒரு ஆஸ்திரியா அதை சார்ந்தவர். அவருடைய சிறு வயதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டார். நல்லா கவனிங்க. அவருடைய வாலிப வயதிலே கர்த்தர் அவருக்கு ஒரு தொழில் கொடுத்தார். என்ன தொழில் தெரியுமா? நல்லா கவனிங்க. மாட்டு பண்ணை தான் தொழில். அவர் மாட்டு பிடிப்பதற்கு சந்தைக்கு போய் மாடுகளை விலை பேசி வாங்கும் பொழுது ஜெபிச்சுட்டு போவாராங்க. யாரு? மாட்டு பண்ணை நடத்துகிறவர் ஜெபிச்சுட்டு போகிறாரு. நம்மெல்லாம் அமைதியாக இருந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். அப்போ பாருங்கள், மாட்டு பண்ணைக்கு மாடை செலக்ட் பண்ணும்போது ஜெபிச்சுட்டு போவாராம். அவர் சொல்கிறாரு, என் இருதயத்தில் ஒரு வெளிச்சம் வரும். சில நேரங்களில் நான் கண் பார்க்க இந்த மாடை சூஸ் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். அந்த மாட்டை கொண்டு வருவேன். அந்த மாடு எனக்கு நல்லா பால் கிடக்கும். அது காளையாக இருந்தால் அதனுடைய பலன் பெருசாக இருக்கும். நிறைய குட்டிகளை ஈன்வதற்கான பலனுக்குரிய பலசாலியான மாடாக இருக்கும். இல்லைனா அது பெண் மாடாக இருந்தால் நல்லா பால் கறக்கும். குட்டிகளை
அது நல்ல ஈனுகிற மாடாக இருக்கும். அதை கொண்டு வந்து இவர் மாட்டு பண்ணையை உருவாக்குனார். மாட்டு பண்ணை விரிவடைய குட்டி போட்டு விரிவடைய பெரிய மாட்டு பண்ணையை அவர் நிர்வகித்து அதில் பயங்கர பணக்காரனானார். நல்லா கவனிங்க. அப்படி பணக்காரனாகி அவருக்குள்ள ஒரு ஏக்கம், நான் ஊழியம் செய்யணும். அப்போ என்ன செய்கிறாருன்னா, எவ்ரி சண்டே பார்க்கில் மீட்டிங் நடத்துகிறாருங்க. பார்க்கில் எங்கே நடத்துகிறாரு மீட்டிங்கு? பார்க்கில் நடத்துகிறார். ஜபகுடாரத்தில் நடத்தலை, பார்க்கில் நடத்துகிறார். அந்த வாய்ப்புலாம் அங்கே கிடச்சிருக்கு. அப்போல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம நல்லா மகால்லையும் அங்கேயும் இங்கேயும் நடத்திவிட்டோம். நம்ம யாரும் பார்க்கில் நடத்துகிற கூட்டம் நடத்தி நம்ம கேள்விப்படவே இல்லை. வருத்தமாக இருக்குது. இப்போ எங்கேயாவது பார்க்கில் அனுமதி கொடுத்துருவாங்களா? ஒரு இடத்துலையும் தர மாட்டாங்க. ரோட்டில் தரதே இல்லை, அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. பார்க்கில் நடத்தும்போது அங்கங்கே உட்காந்துருக்கவங்களாம் கேட்பாங்களாம். அவர் என்ன திரும்ப செய்வாரா, நல்ல கிருபை பெற்ற ஆவின் வரங்கள் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஊழியக்காரங்களெல்லாம் கூப்பிடுவார். கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்ஸு இதெல்லாம் கூப்பிடுவார். இப்போலாம் கூட்டம் நடத்தினா கூட்டத்தில் ஜனங்கள் ஹீலாகி அப்படியே ஆண்டவரின் பக்கமாக வருவாங்களாம். இப்படி அவருடைய ஊழியம் வளர்ந்து, ஊழியமும் ஒரு பக்கம் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் இவர் செய்த ஊழியத்தின் பலன் பெருசாக இருந்ததுனால அவர் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதே இல்லை. அவர் சொல்லுவார், நான் ஒரு ஊழியக்காரன் இல்லை, நான் உதவியாளன். இது எத்தனை பேருங்க இன்றைக்கி சொல்லுவாங்க? இந்தியன் கல்ச்சரில் ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுவாரா, அவர் சொல்கிறாரு, ஒரு முறை அவர் பெரிய ஒரு கன்வென்ஷன் கூடுகை, எல்லாரும் எத்தனையோ வருஷம் கழித்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்போ ஒருத்தன் இவரை பேர் சொல்லி கூப்பிட்றான், டொமோஸ் ஷகரியான். யார் அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு மனிதன் வரான். அவன் இப்படி இருக்கிறான், கூன் உளுந்து எப்படி இருக்கிறான், 7 ஷேப்பில் இருக்கிறான், கூன் உளுந்து இப்படி இருக்கிறான். இப்போ அவன் கேட்குறான், நீ எனக்கா ஜெபிப்பியான்னு கேட்குறான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. யாரை பார்க்குறாருன்னா, அன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள யாராவது தென்பட்டு அவருக்கு ஜெபிக்க வைக்கலான்னு பார்த்தா யாரையுமே தென்படலை. உடனே ஆவியானவர் சொல்கிறாராம், உன் கரத்தை எடுத்து அவனுடைய முதுகின் மேல் வை. இப்போ டோமஸ் ஷகரியான் அந்த முதுகு மேலே அவர் கையை வைக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க காதுகள் கேட்க கட்டமுட்டன்னு சத்தம் கேட்குதான். அந்த உள்ள இப்படி மடிஞ்சு கிடந்த எலும்புகள் அப்படியே மீண்டும் சரி செய்து நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி வந்த மனுஷன் 7 ஷேப்பில் இப்படி உயர்த்தப்பட்டு நேராக நிமிர்த்தப்பட்டு அவன் வீட்டுக்கு புறப்பட்டு சாட்சியாக மாறி போகிறான். அந்த கரத்தின் அற்புதம் டொமோஸ் ஷகரியாவினுடைய கரத்திலிருந்து வெளிப்பட்டது. நல்லா கவனிங்க. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறுவதே இல்லை. எதற்கென்று கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நில்லுங்கள். அடுத்தவருடைய அழைப்பின் மேல் உங்கள் கண்கள் போக வேண்டாம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஊழியத்தின் பாதையில் டூப்ளிகேஷன். அவர் நடத்துகிறாரா, நானும் நடத்துவேன். அவர் பாட்டு பாடுறாரா, நானும் பாட்டு பாடுவேன். அவர் இதை செய்கிறாரா, நானும் அதையே செய்வேன். டூப்ளிகேஷன். அந்த கிருபை இருக்காது, அந்த காரியம் இருக்காது. ஆனால் நானும் செய்வேன் பாருங்க, நானும் செய்கிறேன் பாருங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், எல்லாரும் இட்லி கடை போடக்கூடாது, எல்லாரும் பஜ்ஜி கடை போடக்கூடாது. நமக்கு என்னவோ அதை வேலையை செய்யும். ஆமென். யார் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டானோ அவனுடைய கோல் துளிர்க்கும். தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அந்த வாதுமை குச்சிகளை வைக்கிறாங்க. அது அப்படியே துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சான். பிரியமானவர்களே, நீங்கள் துளிர்ப்பதற்கான ஜீவன் தேவ சமூகத்தில் இருக்குது. ஒருவேளை வெறும் குச்சியை போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? வறண்ட பாலைவனம் போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? ட்ரை ஒரு ஸ்டிக்கை போல உங்கள் லைஃப் இருக்குதா? அந்த ட்ரை ஸ்டிக்கில் ஒரு ஜீவனை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ட்ரை ஸ்டிக்கில் அந்த முளைத்து அது பூத்து காய்த்து கனிகளை கொடுக்க போதாங்க. ஒருவேளை வறண்ட நிலைமையில், இங்கே வெறுமையான நிலைமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில் அப்படியே நீங்கள் இங்கே உட்காந்துருக்கலாம். கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ணுறாரு. கர்த்தர் உங்களை நம்பிக்கை உண்டு பண்ணுகிறார். நான் உன்னை தேவனுடைய பிள்ளையாய் அழைத்த அழைப்பு மாறாது.
நான் உன்னை தேவனுடைய புத்திரனாய் அழைத்த அழைப்பு மாறாது. நான் உன்மேலே நான் அழைத்த அழைப்பை ஒரு நாள் எதுவும் மாற்றாது. ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நான் தொழில் தொடங்கியிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, தேவ சமூகத்தில் உங்கள் தொழிலாகிய கோல் போயிருக்கா? தேவ சமூகத்தின் அந்த தெய்வீக பணியில் அது நனைஞ்சிருக்குதா? யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில் அது ஜீவனை உண்டாக்குவதற்கு ஏதுவாக அந்த தேவ சமூகத்தில் உட்காந்து வச்சிருக்கீங்களா? இல்லை. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் என்ன தெரியுமா, ஏதாவது லாபம் வந்தால் போதும், அதுலேருந்து 1-10 எடுத்து பிரித்து இந்தாங்க வச்சுக்கங்க, மீதி 90 தூக்கி பைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்படியே போயிட்டே இருக்குது. ஆண்டவரே, என்னை குறித்து என்ன நோக்கம்? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ட்ரை 20% ஆஃப் டைத். என்னை குறித்து என்ன நோக்கம்? ட்ரை 50% ஆஃப் டைத். ஆண்டவரே, கொடுக்கிறவனாய் என்னை அழைத்திருக்கிறீரே, என்னை குறித்து என்ன நோக்கம்? கால்கட் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 90% ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக கொடுப்பதாக அவரை குறித்து சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தின் பணியை, தெய்வீக ஆசீர்வாதத்தின் ஜீவனை தேவ சமூகத்தில் இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகம் தான் நம்மை துளிர்க்க வைக்கும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா. நாலேஜ் துளிர்க்க வைக்காது, திறமைகள் துளிர்க்க செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவைகள் ஒரு லெவலுக்கு போகும். ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவரை தேட தேட தேட, அது நம்முடைய வாழ்க்கையில் துளிரை விடுவதற்கு ஏதுவான ஜீவனை உண்டாக்குகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 2வதாக வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும். அமலேக்குக்கு விரோதமாக இவருடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுனோலிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். ஆமென். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. யார் சொன்னது? தெபராளின் பாடல். 5ஆம் அதிகாரத்தினுடைய பாடலை குறித்து ஒரு டைட்டில் போடணும்னா வெற்றியின் கீதம். ஆமென். என்ன கீதம்? வெற்றியின் கீதம். இந்த வெற்றியின் கீதத்தை தெபராலும் பாராக்கும் சேர்ந்து பாடுறாங்க. ஹல்லேலூயா, சேர்ந்து பாடுறாங்க. என்னத்தை பாடுறாங்க? என்ன நடந்துச்சோ அதை பாடுறாங்க. ஹல்லேலூயா. வாய்க்கு வந்ததை பாடுறதுக்கு பேர் பாட்டு கிடையாது. தங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்தவைகளை, அனுபவித்தவைகளை பாடலாய் பாடுவதற்கு பேர் தான் சங்கீதங்கள், பாட்டு. சங்கீதங்கள் முழுவதும் அப்படி தான் எழுதப்பட்டிருக்குது. அனுபவங்கள் பாடலாய் பாடப்பட்டிருக்கிறதாக தான் நம்ம பார்க்கணும். என்ன நடக்குது? ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறுகிறது. கானானியர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. ஏன் யுத்தத்திற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க நான் பேசுறத. இஸ்ரவேலர்களுக்கென்று தேவன் கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது இஸ்ரவேலர்கள் யோர்தானை தாண்டி முன்னேறி போய் கானான் தேசத்தை சுதந்தரிக்கணும். கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, கானானியர்களை முற்றிலும் அழிக்காமல் இஸ்ரவேலர்கள் தப்புவித்தார்கள், விட்டுவிட்டார்கள். வாசிச்சிருக்கீங்களா? வாசித்த பொழுது கானானியர்களை விட்டுவிட்டதனால் அவர்கள் மூலமாய் இஸ்ரவேலர்களுக்கு வந்த கன்னி ஆபத்து என்னன்னா, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு அது வழியை உண்டு பண்ணினது. புறஜாதிகளுடைய வணக்கம், அவர்களுடைய ஆராதனை முறை, அவர்களுடைய வழிபாட்டு முறை, இவைகளை கற்றுக்கொள்ளுகிறதற்கு புறஜாதிகளுடைய மார்க்கத்தை இவர்கள் கற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. யோசுவா எவ்வளவோ சொல்லியும் இவர்கள் அதை கேட்கவில்லை. அதனால தான் யோசுவா கடைசியில் சொல்றாரு, எங்களெல்லாம் கூட்டிட்டு சொல்றாரு, இங்க பார், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொன்னாலும் ஒரு காலம் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? கர்த்தரை விட்டுட்டு
மற்ற தேவர்களை சேவிப்பீங்க. ஆனால் as for me and my household, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்களோ? இதெல்லாம் எங்க இருக்கு? யோசுவாவின் புஸ்தகத்தில் இருக்குது. அதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இருக்குது. நீங்கள் யாரை சேவிப்பீர்களோ எனக்கு தெரியாது, ஆனா ஒரு டிக்ளரேஷன் நான் கொடுக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த கானானியர்கள் என்ன பண்ணுறாங்க? டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணி ஒரு யுத்தத்தை அவர்கள் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால், யாபின் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே கர்த்தர் இஸ்ரவேலர்களை விற்று போட்டார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4:2. அவனுக்கு ஒரு சேனாதிபதி பேர் இருந்தான். அவனுடைய பேர் சிசேரா. அவனுடைய தலைமையில் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்குது? இந்த யுத்தத்தில் கர்த்தர் சார்பில் தெபொராலு பார்த்து, பாராக்கு எனக்கு உதவியாவா, தீர்க்கதரிசியாக இருக்கிறார் தெபொரா, உதவியாவான்னு சொல்லி 2 பேரும் இணைந்து யுத்தத்தை நடப்பிக்கிறாங்க. யுத்தத்தில் ஜெயம் வந்து விட்டது. வேகமாக போகிறேன். யுத்தத்தில் ஜெயம் வந்ததுனால இப்போ தெபொராவும் பாராக்கும் சேர்ந்து அந்த யுத்தத்தின் ஜெயத்தை வெற்றி கீதம் பாடுறாங்க. அப்படி பாடிக்கிட்டே வரும் பொழுது இப்போ நம்ம வாசித்தோம் 14 அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. அமலேக்குக்கு விரோதமாய், அமலேக்கின் ஆவிக்கு விரோதமாய், அமலேக்கினுடைய ஆவிகளோடு செயல்படுகிற கானானிய வல்லமைகளுக்கு விரோதமாய் யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை உண்டாக்கினதற்கு காரணம் அதனுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளோ செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவன் இறங்கி வந்தார்கள். நல்ல கவனிங்க. அவர் சொல்றா, நான் யுத்தத்துக்கு கூப்பிட்ட பொழுது 2 பேரும் சொல்றாங்க, வேதம் சொல்லுகிறது எப்ராயிமிலிருந்து வேர் துளித்து யுத்தத்திற்கு தலைமையேற்று கூப்பிட்ட பொழுது பென்யமின் மனுஷர்கள் எனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகள் பின் சென்றார்கள். செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்கள் என்றால் முத்திரையிடுகிறவர்கள், கையெழுத்திடுகிறவர்கள் அதிபதிகள் என்று அர்த்தம். அவர்கள் பின் சென்றார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபொராலோடு இருந்தார்கள். அப்புறம் பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். இதெல்லாம் சொல்லிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் சேர்ந்து தெபொராலோடு, நான் மாத்திரம் யுத்தம் நடப்பிக்கல, நானும் பாராக்கு மாத்திரம் இந்த வெற்றியை பெறல, எங்களோடு கூட மாகீரிலிருந்து வந்தவர்கள் உண்டு, பென்யமின் மனுஷர்கள் உண்டு, எங்களோடு செபுலோனில் இருக்கிறவர்கள் வந்தார்கள், எங்களோடு இசக்காரில் இருந்து கால்நடையாய் கூட வந்து இந்த யுத்தத்தில் அவர்கள் தங்களுடைய பங்கை எங்களோடு சேர்ந்து செய்து இந்த யுத்தத்தின் ஜெயத்திற்கு அவர்களும் காரணமானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை சொல்றான் பாருங்க. அதான் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அதை தான் உங்களுக்கு விளக்க நான் விரும்புகிறேன். வாசிங்க வேகமாக. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. அடுத்தது, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன, ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. 2 காரியம் சொல்லுகிறார். ரூபனின் பிரிவினைகளால் இருதயத்தில் நினைவுகள் உண்டான நினைவுகள் மிகுதி. நீ மந்தையின் சத்தத்தை கேட்டு உன் தொழுவத்திலேயே இருந்து விட்டதென்ன, நீ யுத்தத்திற்கு வரவில்லையே. மாகீரில் இருந்து வந்தார்கள், செபுலோனில் இருந்து வந்தார்கள், இசக்காரில் இருந்து கால்நடையாய் வந்தார்கள், பென்யமில் இருந்து வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து வரும்பொழுது, ரூபனே நீ தவறிவிட்டாய், நீ வருவதற்கு வராதபடி என் கரத்தை பலப்படுத்தாதபடி நீ என்ன பண்ணிட்ட? நீ மந்தையோட தொழுவத்திலேயே இருந்து விட்டது என்ன? உன்னால் உண்டான பிரிவினைகளில் இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. உன்னால் மனோவிசாரங்கள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளினால். நல்ல கவனிங்க. என்ன பின்னணி என்ன? யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க.
1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் கானானுக்குள்ளே 12 கோத்திரங்களுக்கும் இடம் கொடுக்க விரும்பினார். அதில் ஒரு கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. யாருக்கு? லேவிக்கு. ஏன்? கர்த்தர் தான் சுதந்திரம். இப்போ 11 கோத்திரத்துக்கும் இடம் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஒரு 2.5 கோத்திரத்துக்கு 2.5 ஃபேமிலிக்கு எங்கே கொடுத்துட்டார் இடம்? யோர்தானுக்கு. யோர்தானை கடந்து போகிறதுக்கு முன்னாடி யோர்தானின் இக்கரையிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமே. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறார் யோசுவா, இந்தா உனக்கு இடம் கொடுத்தாச்சு, நீ உனக்குரியதை கர்த்தர் உனக்கு கொடுக்க சொன்னதை நான் கொடுத்துட்டேன், நீ இங்கேயே இருந்து வளரலாம். ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன், உன் சகோதரர்கள் நாங்கள் முன்னேறி போய் யுத்தம் பண்ணுவோம், எப்பெல்லாம் எங்களுக்கு உதவி தேவைப்படுதோ, எப்பொழுதெல்லாம் எங்கள் யுத்தத்திற்கு நீ வர வேண்டும் என்று அழைப்பு வருகிறதோ அப்பெல்லாம் நீ என்ன செய்யணும்? யோர்தானை கடந்து யுத்தத்துக்கு வரணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அவனுக்கென்று சுதந்திரங்களை எல்லாம் கர்த்தர் யோர்தானின் இக்கரையிலே கொடுத்து விட்டார். ஆனால் எஞ்சி சுதந்திரத்தை யுத்தம் செய்து பிடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தாண்டி தாண்டி அவர்களை யுத்தத்திற்கு போகும் பொழுது எப்பொழுது கூப்பிடுகிறார்களோ அப்பொழுது ரூபன் கை கொடுக்க வேண்டும். ரூபன் என்பது ஒரு கோத்திரத்தை குறிக்கிறது, ஒரு ட்ரைப், ஒரு நபரை குறிக்கல. இத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆனால் என்ன பண்ணிட்டான்? வேதம் சொல்லுகிறது, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன ரூபன்? ரூபனின் பிரிவினைகளினால் மனோவிசாரங்கள் மிகுதி. ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், ரூபனின் பிரிவினைகளினால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. நல்லா கவனிங்க. நல்லா போயிட்டு இருக்கு, யுத்தத்திற்கு வான்னு கூப்பிடுறப்ப ரூபன் வரமாட்டேன். அதற்கு என்ன ரீசன்? பிரிவினை. மாகீரில் இருந்து ஆட்கள் வந்தார்கள், பென்யமில் இருந்து ஆட்கள் வந்தார்கள், செபலோனில் இருந்து ஆட்கள் வந்தார்கள், இசக்காரில் இருந்து ஆட்கள் வந்தார்கள். ரூபன் நான் வரமாட்டேன். கோபம். காரணம் என்ன? பிரிவினை. பிரிவினையினால அவன் வராததுனால தொபராலும் பாராக்கும் பாடுறாங்க, ரூபனின் பிரிவினைகளினால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான மனோ விசாரங்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அற்புதமான வார்த்தை. நம்ம ஊழியத்தில் கூட இப்படி பேரில் ஒருத்தர் இருந்தான். நான் இப்போ சொல்கிறேன் இந்த விஷயத்தை, இதனுடைய பின்னணி இது வரைக்கும் சொல்லலை. நான் அவனை சகோதரனை போல பாவித்து வச்சேன். அவனுக்குரிய எல்லாமே செஞ்சுருக்கிறேன், கர்த்தர் அறிவார். அவனுக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலை இங்கே வந்ததுலேருந்து அவனை எடுத்து டெவலப் பண்ணி என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் அவன் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக செஞ்ச கலகம், ரொம்ப அதிகமான கலகத்தை செஞ்சான். 2017 இது நடந்துச்சு. எத்தனை பேர்கிட்ட போய் என் பேரை கெடுக்கணுமோ எல்லாத்துக்கிட்டையும் போய் பேரை கெடுத்து என்னென்னலாம் பேசணுமோ பேசினேன். அப்போ ஒரு நாள் கூட நான் புல் பீட்டில் இன்றைக்கி தான் சொல்கிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். இத்தனை வருஷத்தில் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒவ்வொன்றையும் கர்த்தர் காமிப்பார் எனக்கு. அது என்ன மாதிரி சூழலில் அவன் கொண்டு வருவானோ அது எனக்கு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடும். அதை நான் அந்த ஸ்பிரிட்ஸை நான் மேற்கொண்டு அதில் ஊழியத்தை கலையாதபடி கர்த்தர் கொண்டு போனார். ஒரு ரொம்ப வருஷம் கழித்து அவன் மீண்டும் வரான். மீண்டும் வரும் பொழுது இப்போ ரொம்ப சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வரான். என்னை சேர்த்துக்குங்க அப்படின்றத போல் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி வரான். இப்போ அவன் ஸ்டோரி ரொம்ப சிம்பத்தியாக தான் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு பரிதாபத்திற்குரியதை போல தோணுது. அப்போ ஒரு நாள் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினார். இந்த வசனம் எனக்கு இவ்வளோ டீப்பாக நான் பார்த்ததே இல்லை, இந்த வசனத்தை எனக்கு கொடுத்து இதான் அப்படின்னார். இப்படி பொட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதில் பேர் கொண்டு இருக்குது, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் எண்ணங்கள், ரூபனின் பிரிவினையினால் உண்டான மனோ விசுவாரங்கள். அப்படியே பொட்டில் அடித்த மாதிரி. இப்போ ஆண்டவர் என்ன செய்யலை? அட்மிட் பண்ணலை. கர்த்தர் பார்க்குறத போல நம்ம பார்க்க பழகிட்டோம்னா ஏமாறாமல் இருப்போம். யோசுவாவின் புஸ்தகத்தில் கிபியானியர்கள் அவர்கள் பரதேசிகளைப் போல ஆடையை தரித்து கொண்டு யோசுவாவே ஏமாத்திட்டாங்க. அதற்கு என்ன தேவை? ஆவிக்குரிய பகுத்தறியும் வரம் தேவை. எவன் எந்த கண்ணோட்டத்தோடு வரான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னா, எமோஷனலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, எமோஷன்ஸ் உணர்ச்சி வயப்பட்டீங்கன்னா தீந்துச்சு கதை.
எதுவாக இருந்தாலும் ப்ரே பண்ணி தான் நிதானமாக தான் முடிவெடுக்கணும். நிதானமாக தான் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு ஸ்தானம் கொடுக்க முடியும். நிதானமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தரை லைஃப்பில் அட்மிட் பண்ணணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தெரிஞ்சவன், புரிஞ்சவன், நல்லவன், வல்லவன், ரொம்ப அனுசரணையானவன் இப்படின்ற மனக்கணக்கு போட்டு எவனையும் உள்ளே விட்டுறாதீங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்படி தான் நான் பேசுவேன். ஆவிகளின் பகுத்தறிகிற வரம் கிரியை செய்வது அவசியம். அதற்கு ஜெபம் தேவை. அப்படி இல்லாவிட்டால் நாம் ஏமாந்து நிற்போம், வெட்கப்பட்டு நிற்போம். நம்முடையவைகளை பறித்து கொள்வார்கள். கர்த்தர்ட்ட போய் கேட்டால் சொல்லுவார், ஏன் என்கிட்ட கேட்கல, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை விசாரிக்கல, உன் மூளை அறிவுக்கு எவ்வளோ யோசிச்ச, பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொன்னான்ல, அதெல்லாம் கேட்டில. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நம்மளை பற்றி தப்பாக எடுத்துக்குவாங்களே, எடுத்துகிட்டு போட்டோம், என்னை தப்பாக எடுத்துக்கிட்டோம், என்னை குறித்து குறைவாக நினச்சிக்கிட்டோம், நான் தவறானவன் என்று சித்தரிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மேலே இருந்து ஒரு சத்தம் வரணும், அந்த சத்தத்துக்கு தான் நான் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ரூபனின் பிரிவினைகளினால் உண்டான இருதயத்தின் நினைவுகள், அந்த பிரிவினை உண்டாகும் பொழுது இருதயம் வேதனைப்படுது பாருங்க. சிலரை இழக்கும் போது, சிலர் பிரிந்து போகும்போது, பிரிந்து போய் அவர்கள் உண்டாக்குகிற மனோ விசாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உண்டாக்குற வேதனைகள் அது ரொம்ப பெருசுங்க. இல்லாத பொல்லாதான் சொல்லி இருதயத்தை உடைப்பார்கள். என்னென்னலாம் பேச முடியுமோ பேசுவாங்க. பொய்ய நாளை தூக்கி அதை உண்மையை போல வடிவமைப்பாங்க. அதில் பேதையுள்ள மனிதர்கள் 10 பேர் போவான். ஆனால் யார் உண்மையாக இருக்கிறானோ, கர்த்தருக்கு முன்னாடி உறுதியாக இருக்கிறானோ, அப்போ தான் நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது தைரியம் தேவை, நிலை குலையாத வாழ்க்கை தேவை. எல்லாரும் ஓடணுன்னா போனோன்னா நம்பாலே நல்ல தலைவன் எப்போதுமே எப்படி இருப்பான், உறுதியாக இருப்பான். போகிறதுனா போயிட்டே இரு. நான் தனியாக இருந்து மீண்டும் என்னை கர்த்தர் துளிக்க செஞ்சிருவார். அல்லேலூயா. ரூபனே நீ வராவிட்டால் என்ன, கர்த்தர் எனக்கென்று மாகீரில் இருந்து, செபுலோனில் இருந்து, பென்யமில் இருந்து, இசக்காரில் இருந்து ஜனங்களை கொண்டு வருவார். யுத்தத்திற்கென்று என் யுத்தத்தில் நான் தோற்று போகாதபடி யுத்தத்தை துளிர்க்க செய்வதற்கு, என் கையை பலப்படுத்துவதற்கு, ரூபனே நீ வராமல் போனாலும் எனக்கென்று என் காரியங்களை துளிர்க்க செய்வதற்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதான் இந்த வெற்றி கீதத்தினுடைய பின்னணி. அப்போ இது என்னத்தை குறிக்குது, கர்த்தரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. கடைசியாக ஒன்றை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். வாசிக்கலாம், தானியேலுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டே. அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதித்து இதன் கனிகளை சிதறடிங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளுள்ள பச்சைகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லை தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக, மிருகங்களோடு பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. போதும், கவனிங்க. இந்த தரிசனம் யாரை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும், நேபுகாத்நேச்சார். அவன் யாரு, ஒரு வல்லரசுகளின் தலைவன். கர்த்தர் அவனை பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். யாருக்கு விரோதமாக பயன்படுத்தினார்? கர்த்தருடைய ஜனங்களாகிய யூத ஜனங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தி நேபுகாத்நேச்சாரை பலக்க பண்ணினார். இப்பொழுது நேபுகாத்நேச்சாரின் கையிலே கர்த்தர் உலகத்தின் ஆளுகையை கொடுத்த பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பெருமை வருது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தானியேலுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிச்சிங்கன்னா, அகந்தையாய் நடக்கிறவர்கள் தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு அகந்த வருது, மன மேட்டிமை வருது. இப்போ சொல்கிறான், இவைகளெல்லாம் என் வல்லமையின் பராக்கிரமம். அவன் சொல்கிறான், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன், இந்த யுத்தத்தின் பலன் என்னுடையது, நான் தான் இத்தனை தேசங்களையும் பிடித்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தேன், இந்த பாபிலோனை நான் தான் வடிவமைச்சேன் என்று சொல்லி பெருமை அவன் இருதயத்தில் உண்டான பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் கீழே தள்ளப்பட்டான். அவனுக்கு அடையாளமாக தான் அந்த பெரிய மரம், வளர்ந்த மரம்,
கிளையுள்ள மரம், அநேக கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளின் செழிப்புள்ள அந்த மரம், அதிலே தங்குகிற பறவைகள், அதன் அடியின் நிழலிலே இருக்கிற மிருகங்கள், அவ்வளவு அடர்த்தியான பெரிய மரம் தான் நேபுகாத்நேச்சார். இப்போ கர்த்தர் சொன்னாரு, இந்த மரத்தை என்ன செய்வோம், என்ன செஞ்சிருவோம், வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள். கொப்புகளெல்லாம் தரித்து அடிமரத்தை மாத்திரம், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். வேர்களாகிய அடிமரம் மாத்திரம் பூமியில் இருக்கட்டும். இங்கே ஒரு வேப்ப மரம் நின்றுட்டு இருந்துச்சு போன வருஷம். இப்போ அதை வெட்டியாச்சு. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போதும், இன்னமும் அந்த அடிமரம் இருக்குது. எங்கள் வீட்டில் அந்த அடிமரம் இருக்குது, இன்னமும் இருக்குது. அப்போ உள்ள என்ன இருக்குது, வேர் இருக்குது. இன்னும் வேற எடுக்கலை. இதுக்கு பேர் என்னங்க, நேபுகாத்நேச்சாரின் மேலே கர்த்தர் காண்பித்த தயவு கிருபை. விழுந்தவர்களின் மேலே கண்டிப்பையும், நின்று கொண்டிருக்கிற உண்மையிலே அவர் என்னத்தை காண்பித்தாரா, தயவையும் காண்பித்தார். ரோமர்கள் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். உங்க மேல என் மேலையும் ஒரு கிருபையை காண்பித்ததுனால அடிமரத்தை தேவன் உருவி எடுக்காம அந்த அடிமரத்தை வச்சிட்டாரு. ஏன் ஏன் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஏன்னா இதெல்லாம் என்னாலே அல்ல, தேவனே உம்மாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய உதவியினாலே நான் இவ்வளவு மேன்மைக்கு வந்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், உயர்த்தப்பட்டேன் என்று சொல்லி அந்த அடிமரம் உணரும் பொழுது அந்த அடிமரத்திற்குள்ளே கர்த்தர் ஜீவனை உண்டாக்கி அதை துளிர்க்க செய்து அது கிளை பரப்பி இலை விட்டு பறவைகள் வந்து தங்க, அதன் நிழலுக்கு கீழே விலங்குகள் வந்து அடையும்படி அதற்கான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தெளியா சொல்லுங்க, கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். நம்முடைய கிரியைகளின்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை நியாயந்திருத்திருப்பார். ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம், மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்போம். கர்த்தர் நமக்கு காண்பித்த இரக்கங்களுக்கு அளவில்லை, இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆகவே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அடிமரத்தை அப்படியே விட்டுட்டார். எதற்கு? ஒரு நாள் துளிர்க்கட்டும். சொல்லுங்க, ஒரு நாள் அது துளிர்க்கணும். என் மேலே உங்கள் மேலேயும் தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னன்னா, துளிர்க்கணும், இன்னும் துளிர்க்கணும். அடிமரம் வெட்ட வேணாம், துளிர்க்கட்டும், அது இன்னும் துளிர்க்கட்டும். அது துளிர்க்கிறது மாத்திரம் இல்லை, மீண்டும் துளிர்த்து மரமாய் வளர்ந்து கிளை விட்டு கொப்புகளாலே நிரம்பி இலைகளால் நிரம்பி பறவைகள் வந்து அதனுடைய கனிகளை உண்டு தங்கி அதன் நிழலிலே மிருகங்கள் வந்து அடைவதற்குரிய பெரிய மரமாக உயருவதற்காக தான் கர்த்தர் அதன் அடிமரத்தை விட்டுட்டார். அதற்கு பேர் தான் ஆண்டவர் உன் மேலே, உன் பேரில், என் பேரில், எங்கள் பேரில், உங்கள் பேரில் காண்பிக்கிற தயவு. உங்கள் தயவு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் அன்பு பெரியது. ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? துளிர்க்கும். உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் முடிக்க போகிறேன். பச்சை கிளி, வெட்டுக்கிளி, பச்சை புழு, இவைகளெல்லாம் பயிரை அப்படியே தின்னு அழிச்சிருச்சான். யோவேல் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 4 வசனம் அதில் அப்படி போட்டிருக்கு. அதே யோவேல் புஸ்தகத்தில் 2 அதிகாரத்தில் அப்படி பயிர்களெல்லாம் வெட்டுக்கிளிகளும் பச்சை புலிகளும் பூச்சிகளும். நான் உங்களிடத்தில் அனுப்பின எத்தனாம் வசனம்? 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின 2 அதிகாரம் 25ஆம் வசனம். என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்த புழுக்களுக்கு வருஷங்களின் பலனை திரும்ப அளிப்பேன், உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதெல்லாம் பச்சித்துதோ அதெல்லாம் திரும்ப அளிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. பச்சித்து போட்ட பயிர் நிலங்களுக்குள் மீண்டும் தேவனுடைய கிருபையினால் அது துளிர்க்க போகுது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சந்ததி துளிர்க்க போகுது, உங்கள் சந்ததி துளிர்க்க போகுது. உன் சந்ததியின் மேலே, உன் சந்தானத்தின் மேலே ஊற்றுவேன். உங்கள் சந்ததியை துளிர்க்க பண்ண போறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். உங்கள் பேர பிள்ளைகளை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். அதுக்கு பேர் தான் லெகசி. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். உங்கள் ஃபியூச்சர் பிரைட்டாக மாறப்போகுது.
பலவிதமான யோசனைகளோடு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கலாம். துளிர்க்க செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? துளிர்க்கும். சொல்லுங்க, துளிர்ப்பேன், நான் துளிர்ப்பேன், நான் துளிர்ப்பேன். ஆமென். கீழே